வாங்கம்மா. என்னடா நாகாத்த கோயிலுக்கு தான். டேய் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை. ஐயப்பன் கோயிலுக்கு மாலை ஓட்டம் தாண்டா சொல்லி வந்தேன். அந்த புள்ள நிலா காய். அந்த ஐயப்பன் அங்கேதான் இருப்பாரு. நான் அடுத்த வருஷம் போய்க்கிறேன். ஆனா அந்த ராணி இன்னைக்கு தான் வந்திருக்கு. ஐயோ தலைவா பொழப்பு பாப்பா வந்தா வந்த இடத்துல வந்து நின்றுக்கிட்டு என் பொழப்பு என்ன கதியா? உனக்கு அவ்வளவுதான். உனக்கு மரியாதை பாத்துக்க. என்ன நினைச்சுக்கிறீங்க? ஒரு பொம்பளை பிள்ளை என்ன நீ வந்த இடத்துல ஏதோ பாய் வித்தாது பொழத்துக்குறோம் வந்த இடத்துல நீ நின்றுக்கிட்டு எனக்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க. நான் என்ன உன்கிட்ட பிரச்சனை பண்ணிருக்கேன்? நான் என்ன உன்கிட்ட பிரச்சனை? நீ நின்றா இப்ப கொஞ்சம் ஏய் கொஞ்சம் கிழிச்சு புடிங்க கிழிச்சு. ஓ சேட்டைல வச்சுக்க. அஸ்து புடியாச்சு. என்ன நினைச்சுக்கிறீங்க? அப்ப சாமான வாங்கி போடு. பொறுமசாமி பொறுமசாமி. ஏ சகல வேணா டான்ஸர் எப்படி முடியாடாவா? ஏய் யாரைய பத்தி ரவுடின்ற? யார பத்தி ரவுடின்ற? உனக்கு தான் பேச தெரியும் பேசிக்கிருக்க. கொஞ்சமாவது பேச்ச விட்டு பேசி உன் சௌரியத்துக்கு பேசுற. ஏய் நான் மிரட்டியோ நீ வச்சா என்ன நினைச்சிருக்க? ஏ சகல ஏ சகல சுண்ணாம்ப தின்னி ஏண்டா சுண்ணாம்ப தின்னின்னு சொல்றா வேற மாதிரி கேக்குற. ஏண்டா சுண்ணாம்ப தின்னி ஏண்டா சகல அந்த புள்ள உன்னை நெஞ்சில புடிச்சு தள்ளிச்சலடா. நீ என் தங்கச்சி நெஞ்ச புடிச்சு தள்ளுறா பாப்பா. ஆம்பளையா இருந்தா தள்ளுறா தள்ளுறா தள்ளுறா. உங்க பேச்ச மட்டும் கேட்கவே மாட்டேன். ஏண்டா தள்ளுறான்னு சொல்லுவே. காலையில போய் சங்கத்துல போய் என்னை மாட்டி விட இப்படித்தான் அன்னைக்கு சொன்னாங்க. அறந்தாங்க பக்கத்துல நான் பாட்டுல தள்ளி பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. நீ தள்ளுறிய கடைசியில காசு கொடுக்குறாளுக்கிட்டே போய் தள்ளுற. அவர் தான் காசு கொடுக்குறாரா? அவர் தான் நாடாமே அன்னை வச்சிருக்காரு. ஐயோ எனக்கு தெரியாதுங்க. இல்லைன்னா அவரை ஒரு தள்ளி இருப்பேன். ஐயோ மாலை ஓட்டாதான் யாரா இருந்தாலும் தள்ளிடுவாங்கள. துறையார் சவரத்துல தள்ளி இந்த பெரிய புருஷன் மதுரவனா இருக்க மாட்டேன். அவன் போய் சேர்ந்திருப்பேன். கட்டின கண்ணனே தெய்வம் நினைச்சு வாழ்றாளு. இப்ப நாள் தள்ளுறா. ஏ சகல உன்னை மண்டி போட்டாவது நான் நீ மண்டி கும்புறேன்டா. நீ மண்டி ஓட்டு என்ன வேணாலும் செய்யடா. நான் வரலடா. ஆனா ஆளு நல்லா இருக்காடா. திருப்பி அடிக்கவே மனசு வர மாட்டேங்குது. என்ன திருப்பி அடிக்க மாட்டேங்குது? நீ வேணா அடிச்சு பாரு. நீ அடிக்கறியா நான் அடிக்கறேன். அறிவோம் சுவாமியே. அண்ணமையப்போ அறிவோம் சுவாமியே. எங்கள் குல தெய்வமே. அறிகிற சுடலே. சுவாமியே சரணமையப்பா. ஓம் சக்தி பராசக்தி. பராசக்தி. அட நீங்க சொல்லுங்க ஆயா. ஐயப்பன் கோயிலுக்கு மாலை ஓட்டு யாரா ஓம் சக்தின்னு சொன்னது? என்ன விளக்கு அணைஞ்சு போச்சு. ஒரு சுத்தமா இல்லையோ? சுத்தம் இல்ல. நான் சுத்தமா தான் இருக்கேன். இங்க பாரு எனக்கு சந்தேகப்பட்டின்னு வச்சுக்க எதுவா இருந்தா நிரூபிச்சு விட்டு போயிருவேன். ஓம் சக்தி பராசக்தி பராசக்தி. அட ஆயா சொல்லுங்க ஆயா. ஓம் சக்தி இல்லையா? சாமியே சரணமையப்பான்னு சொல்லு. சாமியே சரணமையப்பா. அவர் தவறுமலை இருக்காரு. முதல்ல ஆத்தால கும்பிட்டு போகணும். சரி பொம்பளை தெய்வம்னா ரொம்ப நீங்க எந்த கோயிலுக்கு மாலை ஓட்டிக்கியா? எந்த கோயிலுக்கு மாலை ஓட்டி? ஐயப்பன் கோயிலுக்கு. ஐயப்பன் கோயிலுக்கு மாலை இது மாதிரி போட்டு இன்னைக்கு தாண்டா நான் பாக்குறேன் வாழ்நாள்ல. ஐயப்பன் கோயிலுக்கு இந்த மாலை தான் போடுவாளா? ஐயா ஐயப்பன் கோயிலுக்கு மாலை ஓடுறதுக்கு ஒரு மாலை வாங்க போனோம்ல 240 ரூபா சொல்றாங்க. இது பாஜி ஒரு பாஜி 10 ரூபாவே. ஐயப்பன் தானே வேணாம்டா சொன்னாரு. இல்ல சொல்லல. ஐயப்பன் எதை வேணாலும் ஏத்துக்குருவாரு. ஏங்க நான் ஒரு பராசக்தி இல்லடா. ஓம் சக்தி சாமிடா. ராத்திரி ஏய் சாமி விரதத்தை கடத்து போறாமா. நான் போய் மாலை கலத்து. நிலா காயுது.
ஏண்டா அந்த புள்ள என்ன பாட்டு தொட்டுச்சு அவன் மாசி மாசத்துல மாலா பக்தி பாட்டுறா சகல. பத்தி பாட்டுலடா இது சத்தி பாட்டுடா. அட லூசு பயலே, இந்த புள்ள நிலா காயுதுங்கிற நீ குலா காயுதுன்னு சொல்லுவ. தலைவா கட்டி பூடிடா மருதமணியை கட்டப்படி கட்டி பூடிடா. எந்த இடத்தில் சுகமிக அதிகம் பண்ணு கண்டுபிடிப்பேன். நாலடா லேடிஸ் ஆசைய காத்துல நீ பண்ணு கண்டுபிடிப்பேன். கண்டுபிடிப்பேன் அந்த இடத்தில். அப்பா நீ நண்டு குடிக்க மாட்டே, குளிய தோண்டிடுவேன். அம்மா நாடா முடிஞ்சு போங்கம்மா. என்னடா நாகாத்தா கோயிலுக்கு தான். ஏய் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை, ஐயப்பன் கோயிலுக்கு மாலை ஓட்டம் தாண்டா சொல்லி வந்தேன். அந்த புள்ள நிலா காய். அந்த ஐயப்பன் அங்கேதான் இருப்பாரு, நான் அடுத்த போய்க்கிறேன். ஆனா அந்த ராணி இன்னைக்கு தான் வந்திருக்கு. ஐயோ தலைவா, ஐயோ தலைவா, என்னடா செய்ய வரேன்னு எனக்கே தெரியல. ஐயோ நாலடா பொம்பளை அவனா. தலைவா வாத்தல. ஐயோ ராணி உன்னை நினைச்சு நானும் மணியனுமா கையடியா அடிச்சு கை தாண்டா அடிச்சடா. தலைவா இத்தனை நாள் எங்க இருந்த தலைவா? அப்போ எங்கயா தொட்டு கும்புற பொம்பளை சாமி அங்கே இருக்குடா. ஐயா உண்மையிலே இன்னைக்கு யாருக்கு நன்றி சொல்றது? அண்ணன் மணியனுக்கு தான் சொல்லணும். மணியண்ணனுக்கு இல்ல, மணியண்ணனுக்கு ரெண்டாவது அந்த சாமி நாகமாசாமி பூசாரி அப்பா அவர்களுக்கு நன்றி சொல்லணும். எங்க அண்ணன் மணி அண்ணன் கணக்கனந்தல்ல பிறந்து சிவகாசியில வாழ்ற மணி அண்ணனுக்கும் நன்றி சொல்லணும். ஆமா ஏன் சொல்லணும்? இந்த ராணி ராணி என்ன பண்ணணும்? ராக்கோழி ரெண்டு முடிச்சிருக்கு கண்ணு மூடாம தவிச்சு. தலைவா வாத்தல வாத்தல வாத்தல. ஐயோ என் தலைவன் களத்துல இறங்கிட்டாட்டா. அம்மா மொளாப்படி வேண்ட சொல்லி சொன்னேன். நாகாத்தா கோயிலுக்கு தெய்வ பக்தியா வந்திருக்கா. சகல எல்லாத்தையுமே மருதமணி பண்ணிட்டா, நீ எதுக்குடா வந்த? எதுக்கு இந்த மக்கள் புறாங்க வந்திருக்காங்க? எல்லாமே மாத்தா நாகாத்தா கஷ்டத்துல வந்திருக்காங்க. கஷ்டத்தெல்லாம் தீர்த்து எதுக்கு அதுலயும் கேட்டவரம் தருவவன். என்னடா இங்க நாகாத்தாவுக்கு இங்க கொடுத்துக்கிட்டு இங்கிட்டு ஒரு ஆளு கை கொடுத்துக்கிட்டு நாரதருக்கு நேரம் எங்க ஒன்னு பார்த்தோம். இல்ல இல்ல அது காரணம் இல்லாம போல. இந்த நேரம் நாரதர் வர்ற நேரம். அவனை போக சொல்லு, வீட்டுக்கு பேக தூக்கி சம்பளத்தை கொடுத்துருவான். வீட்டுக்கு போய் அவன் நீ போடா இன்னைக்கு அண்ணே இங்க வரனே. ஐயோ ஆளாளுக்கு என்னை கட்டி பிடிக்கிறாங்க ஐயா. வயசு என்ன? வயசுக்கு இதுக்கு இது இல்ல. மக மாறி இருக்கு. அத ஏற்கனவே கால் தாங்கி ஏங்க அவர் நல்லா செய்வாராங்க. மயிரா செய்வாரு. என்னப்பா யா அளவு பாக்குறேன். ஐயா ஐயா மஞ்சட்டினா ஆளு வீரர் வந்து மாறுபடி வீரர் வந்துட்டே இருப்பாங்க. மாட பிடிக்கலாம் யாருங்க? எங்க அண்ணன் தான் அதுக்கு தலைமை. யாரு நல்லா பிடிக்கிறாங்க, நமக்கு நல்லா யாரு மாட்டை நல்லா பிடிக்கிறாங்களோ அவங்ககிட்ட மாட்டை கொடுத்துருவாரு. என்னண்ணே மச்சான், நான் தும்முல ரெண்டையும் பிடிச்சுக்கிறேன். மாட்டை யார் நல்லா பிடிக்கிறாங்களோ அவருக்கு பொண்ணை கொடுப்பாரு. முதல்ல நான் தான்டா பிடிப்பேன் மாட்டை. மயிறு குடும்பம் அண்ணன் முகரே விளக்கு பார்த்து வர்றவனே. அண்ணன் நீங்க தான் பிடிப்பியா? ஆமா. எது வந்தாலும் எங்க மாமாட்ட கேட்டுங்க, அவர் தான் வளர்த்த ஒரு மாட்டை. ராணிக்கு கொண்டைய
நான் அண்ணன் அம்மா சங்கீதம் படிச்சால் என்ன சங்கீத கொண்ட நல்லா பாருங்க என்னையா சொன்னாரு சங்கீதம் கொண்ட நல்லா குலுங்குதடி உனக்கு ஏய், என்ன அவரை பூணு ஒழுங்கா சொல்ல சொன்னேன் வேற மாதிரி கேக்குறேன் கோ இன் டை தலைவா எதுக்குடா கையடிக்கிறீங்கன்னு ஒண்ணுமே புரியல ஏன் என்னைய கூப்பிட்டு கையடிப்பாரு வேணா ராணி எல்லாம் வரிசையில் வாங்கப்பா தம்பி கை கொடுக்குறேன் நல்ல கட்ட நாட்டு லேடிஸ் அதுடா என்னையே அடிக்கிறான்டா கொல்லாக்காய் அது அண்ணே அது நிலா தம்பி காயுது நிலா காயுது நீ ரெண்டு இல்லைன்னா ஒன்னா தொடவா மக்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக அந்த அப்பா சாமி அவர்கள் ரொம்ப அங்க பார்த்து நன்றி சொல்லுங்க என்னைய பார்த்தே நன்றி சொல்றீங்க உன்னதே நன்றி சொல்லணும் ராணி இன்னும் பூராமே உன்னதே போடுவேன் ரொம்ப பெருமையா இருக்கு நான் போய் உங்களை போய் திங்கிறதுக்கு டீ பலரை வாங்கிட்டு வரேன் போயிட்டு கூட படுத்துங்க தூங்குவா ஏங்க எனக்கு ஒரு பூஸ்ட் மணியண்ணே நான் வேணா துணைக்கு வரட்டுமாண்ணே யாருமே என்ன துணைக்கு வேணாம் நானே பாத்துக்கிறேன் ஐயோ அதுக்கு மீறி துணைக்கு வரணும் எங்க மணியை ஆனா உன்னை நினைச்சா தாண்டா எனக்கு பெரிய வேதனையா இருக்கு ஏங்க என்னடா முதல் நாள் தான் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை ஓட்டம்னு சொன்னேன் மதியம் ஆகும்னே இவ காப்பை கலைச்சிட்டியாடா ஐயா ஐயப்பன் மாலை போட்டதே அதுக்காகத்தான் போட்டேன் இந்த பிள்ளை எப்படியாவது எனக்கு கிடைக்கும் இந்த ஐயப்பன் போட்டோன்னே மாலை மாலை போட்டோன்னே கண்ணுல காமிச்சிட்டாரு அடுத்த வருஷம் போய்க்கிறோம் மாலைய இந்த வட்டம் இன்னைக்கு பாத்துக்கிறோம் அடி படுத்தா உறக்க வல்ல ஆமா ஐயோ அடுத்தா உறக்கா வல்ல ஐயோ தலைவனுக்கு வெறி கொண்டு போச்சே இல்ல சாமி சார் தம்பி மேல 2 கொலை காசு எழுதிக்கிறீங்க ஏதோ ரேப்பு கேஸ்ல மாட்ட போறேன் என்னையும் செருப்படி வாங்க வைக்க போறேன் நல்லா ரேப் பண்ணுவாரா என்னம்மா கத்தா என்னம்மா நல்லா ரேப் பண்ணுவாரா என்னம்மா நல்லா ரேப் பண்ணுவாரா தம்பி ஒரு செல்ல எடுத்துட்டு வாடா டேப் போட்டுறாரு கேக்குறா அடி படுத்தா உறக்க வல்ல பாய் விரிச்சால ஐயோ என்னடா நடக்குது இங்க எப்படியோ இந்த பிள்ளைய மாத்தமாக்க போறேன் புரிச்சு ஏய் கார்த்தி நீ தொப்பை இங்க போய்மா இருக்க இப்ப புதுசா ஒரு சட்டம் போட்டுக்கா கோர்ட்ல தெரியுமா என்னடா சட்டம் அவன் முண்டாட்டி மாசமானா புருஷன் எனக்கு பொறுப்பு இல்லையா ஏய் புருஷன் தாயா பொறுப்பு ஆமா புருஷன் கள்ள புருஷன் படு தேனி தம்பி ஏய் அவர் நல்லா பிடிக்கிறாரு உனக்கு தொப்பை இங்க போமா இருக்கு நீ பாட்டு மட்டும் பாடு இப்பதானடா வந்த கேப்புட கிடா விட்டுட்டியடா அல்லே கச்சக்கலடா மச்சக் படுத்தா உறக்க வல்ல பாய் விரிச்சால ஓயக்கம் புள்ள அந்த போய் அவன் கூப்பிடுறேன் பால் குடிக்க வாரியான்னு கேட்கிறேன் டேய் உனக்கு தங்கச்சி வேணும்டா அது ஐயோ இல்லடா உனக்கு குழந்தையா வேணும் கட்ட புள்ள குட்ட புள்ள அருகவாணி குட்ட புள்ள கட்டா புள்ள குட்ட புள்ள கருகவாணி ஒட்ட புள்ள மருதமணி யாரு கூப்பிடுறாரு கட்ட புள்ள குட்ட புள்ள கட்டா புள்ள குட்ட புள்ள கருகவாணி கருகவாணி தோதில்ல நெடுந்தூரம் போக வேணாம் நினைச்சபடி நடக்க வேணாம். நெடுந்தூரம் போக வேணாம் சாமி வந்துருச்சு சாமி யார் வந்திருக்காது ஏய் கேக்குறது சரி ஆம்பளை முடிக்கிறியா பொம்பளை முடிக்கிறியா நான் ஆம்பளை முடிச்சிருக்கேன் ஆம்பளைண்டாலே கையடுறா ஐயோ எந்த ஒரு சாமியா இருக்க முடியாது பாப்பா
அப்பா வந்திருக்கிறது யாருப்பா? அப்பா இல்லடா, இது ஆத்தாரா. ஆனா லேடிஸுக்கு கட்டி பிடிச்சா தான் இறங்க. கட்டி பிடிக்கிறதுக்காண்டியே ராணியை போட்டு சாமி பவரான சாமியா இருக்குமா? ஆம்பளை ஆகாதோ? இவன் அந்த வேலை செஞ்சிருக்க மாட்டான் அவளையா? டே மருதமணி, தாவுடா தாவு. அம்மா நெடுந்தூரம் போக வேணாம், நினைச்சபடி நடக்க வேணாம். நெடுந்தூரம் போக வேணாம். ஐயா விடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு போகணும். விடுஞ்சிருச்சா? அப்ப மணியண்ணன் காசு வாங்கிட்டு போவோம். நான் கேக்குறேன், என்ன எதுக்குடா குட்டி வந்த? ஒண்ணே ஒண்ணு. அடியே வாகான ஆலமரம் ஆலமரம் ஆகானே. ஆலமரம் ஆலமரம் அம்மா ஆலமரம். இதுக்கு 10000 கல்யாண நாளே கல்யாண நாளே. தன்னையில நாடே தலையில நாடே. மணியண்ணே என்னண்ணே ஆச்சு? வாண்ணே. அவன் ஏதோ யோசனையில் இருக்கான். அது முகத்தை பாரியா அப்புறானியா தம்பி. ஏங்க அவர் எனக்கு என்ன வேணும், நான் வேணா கூப்பிடட்டுமா? இட்லி வாங்கிட்டு வருவா. இட்லி இட்லி சாப்பிட்டியா? இட்லி வேணாம், பணியாரம் இருக்குமா? பணியாரம் இல்லப்பா, 2 இளநீருக்கு சாப்பிடுறியா? ஐயோ, இளநீ சேராதே. நானு நீ சாலா. கேக்குமா? ஏங்க வெளியே வந்துருச்சு முண்டை முட்டை கொஞ்சம் திங்காடான்னு. இங்கே பப்புனாக நடிக்கும் எனது அன்பு அண்ணன் மருதங்குடியைச் சேர்ந்த மருதமணி அண்ணார் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக மலர் மாலையும் பொன்னடையும் போற்றப்படி. இது எனக்கு ஒரு பெரும் பாக்கியம். ஆமா உண்மையிலே. உண்மையிலே எனக்கு தெரியாது இந்த நாகம்மா தேவதை இங்கே இருக்கிறது, எனக்கு தெரியவே தெரியாது. அப்போ அண்ணன் சிவகாசிலேருந்து ஃபோன் பண்ணார். ஆனால் சிவகாசித்தேன்னு அடுத்த கூப்பிட்றாருன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ 4 நாள் அண்ணன் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கணக்கனந்தல் வந்துரு அப்படின்னு சொன்னார். என்னைய மக்கள்லாம் தேடி வந்து வரம் வாங்குறீங்க, என்னை அந்த ஆத்தா என்னை கூப்பிட்டு வரம் கொடுத்தா. உண்மையிலேயே இங்கே வர சொல்லி எந்த ஊருக்கும் அட்வான்ஸ் வாங்க போக மாட்டேன். அப்போ சாமி அப்போ வர சொல்லி மணி என்னை சிவகாசிலேருந்து வந்து எனக்கு வரம் கொடுத்தாங்க. வரம் கொடுத்ததுலேயும் கோயிலுக்குள்ளே வச்சு நீ பெரிய திரைப்படத்துக்கெல்லாம் போகிறதுக்கு உனக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பின்னாடி எனக்கு அவர் சொல்கிற மாதிரி மச்சான் 7ஆம் தேதி தானே? 7ஆம் தேதி போகிறேன். 7ஆம் தேதி சென்னை திரைப்பட வாய்ப்பு கிடைச்சிருக்கு. உண்மையிலே தெய்வ நாகமாத்தாள் கிருபையில் எல்லாரும் நல்லா இருக்கு. எல்லாரும் உங்கள் ஒத்துழைப்பு வேணும் முதல்ல. ஏன் உங்கள் மாதிரி ரசிகர் இருந்தால் தான் நாங்கள் மென்மேல் வளர முடியும். உண்மையிலே மச்சானுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். இங்கே வரம் கொடுத்ததுக்கு பின்னாடி தான் அந்த வாய்ப்பு கிடைச்சது. உண்மையிலேயே அதுக்கு பின்னாடி தான் 7ஆம் தேதி என்னை சென்னை வர சொல்லியிருக்காங்க. 8ஆம் தேதி 9ஆம் தேதி ஷூட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லி வர சொல்லியிருக்காங்க. அதுக்கு பின்னாடி ஒரு டைரக்டர் படப்பேர் இன்னும் சொல்லலை என்கிட்ட. அதுக்கு பின்னாடி அலங்காநல்லூரில் ஒரு டைரக்டர் வர சொல்லியிருக்காரு. அந்த ஆத்தா தாய் எனக்கு அளித்த உண்மையிலேயே வரம் கொடுத்தது. எனக்கு அன்னைக்கு மனசு ரொம்ப மகிழ்ச்சி. நான் அன்னைக்கே சொல்லிட்டு போனேன், அண்ணே கார்த்திகை மாதம் நாடகம் போடுறோம்னே, கொட்டகை போடாமல் ஏதாவது உட்காந்து பார்க்குற மாதிரி இப்போ விடணும்னு சொன்னேன். அன்னை மணியண்ணனுக்கு நல்ல வாழ்வு கொடுத்த அந்த ஆத்தா தாய் இங்கே வந்திருக்க அத்தனை மக்களுக்கும் கொடுக்கணும். அசிங்கமாக பேசுறதுக்கல்ல, உங்களை மகிழ்விக்க. இங்கே கஷ்டத்தை நினச்சி வந்திருக்கிற மக்கள் எல்லாத்துக்குமே அந்த ஆத்தா தாய் அருள் புரிவா. எனக்கும் அருள் புரியணும். அந்த மணியண்ணன் குடும்பம் இன்னும் பாலாக பொங்கணும். மணியண்ணன் பொதுவாகவே மணியண்ணனை நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பணம்ண்டே பார்க்காம எனக்கு பூராமே அந்த ஆத்தா தான் கொடுத்தான்னு சொல்லி அந்த அண்ணன் மனசார, எத்தனையோ பேர் பணக்காரங்க இருப்பாங்க, செலவழிக்க மனசு இருக்காது. மணியண்ணன் கணக்கனந்தில் பிறந்து சிவகாசியில் வாழக்கூடிய அண்ணன் மணியண்ணன் அவர்களுக்கும் சாமி அவர் சொன்னார், அந்த அப்பா அவங்க சொன்னாங்க, இந்த தாயை 7 வருஷமாக வேண்டி என்னோட சந்தோஷத்தெல்லாம் இழந்திருக்கேன்னு சொன்னாலும், சந்தோஷத்தை இழந்தாலும் இவ்வளோ மக்களை சேர்த்துருக்காரு. அதுவே ஒரு பெரிய ஒரு மன மகிழ்ச்சி. இவ்வளோ மக்கள் முன்னாடி இந்த மேடைக்கு எனக்கு வர வாய்ப்பளித்த அந்த ஆத்தா புண்ணியத்தாலையும் அந்த ஆத்தாவோட பூசாரி அப்பா அவர்களுக்கு சார்பாகவும் எனது அண்ணன் மணியண்ணன் அவர் குடும்பத்தாருக்கும் என் கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றி நேர்ந்த வணக்கம். இங்கே யூடியூப் எடுத்துக்கொண்டிருக்கும் எங்களையெல்லாம் அவரவர் கைபேசிக்கு கொண்டு செல்லக்கூடிய அன்பு தம்பி கொடுமலூர் கனி மற்றும் அருண் மீடியா அவர்களுக்கு, KS மீடியா அவர்களுக்கும் என் சார்பாகவும் நன்றி நேர்ந்த வணக்கம். குத்துராண்டி குத்துங்க, மாலை கழட்டி போட்டு குத்துங்க. ஏமா அண்ணே ஈபி அண்ணன் எங்கே இருந்தாலும் எனக்கு ஈபிக்கு தான் முதல்ல போடணும்.
போஸ்ட் திடீர்னு நாடா இருந்துக்கிட்டே ஒரு கரண்ட புடுங்கினா நாடா நின்றுடும். அவர் புடுங்க அண்ணே மாட்டார். அவர் ஈபிலேருந்து வருகின்றிருக்கின்ற எல்லார் வீட்டுக்கு விளக்கு ஏத்துறவர் புடுங்க மாட்டார். ஐயா காமையா நாடகம் ஆரம்பிச்சேன் ஐயா. உங்களை யார் அவ்வளோ நேரம் பேச சொன்னது? கூப்பிட்டு அவதாரம் போட்டாலும் நாங்கள் ஹெல்மெட்டு போட மாட்டோம்னு சொல்கிறோமே. ஐயா அவங்க சொல்கிற மாதிரி அவங்க உயிருக்கு சொல்லல, நம்ம பாதுகாப்பு உயிர் பாதுகாப்புக்காகத்தான் ஐயா காவல்துறை அதிகாரி அவளுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அவரவர் உயிரை பாதுகாப்புக்காக ஹெல்மெட் போடணும். ஐயா ஈபி வந்தீங்களா? வாங்க ஐயா போட்டாச்சா? முதல்ல வாங்கிட்டு போச்சா? போ இது துண்டு இல்லையா, பெரிய போர்வை போத்தி படுத்துக்கலாம்யா. அதுல எனக்கெல்லாம் ஐயா இன்னொரு துண்டு கொடுத்துருங்க, ஒன்று கீழே ஒருத்துக்கிறேன், ஒன்று மேலே பற்றி. சரி மொத்தமா தத்துக்கலாம் தலானி அண்ணே அண்ணே துண்ட கீழே மேலே போட்டுக்க. ராணியை எங்கன்னு வச்சுக்கோ. ராணி பக்கத்து விட்டு சுப்பிரமணியோட இருக்கும். என்னை போடணும் முடிவு பண்ணி அவன் தொன்ன புத்திய பாரு தம்பி. தேதி கேட்கிறாப்ல கார்த்திகை. உங்களுக்கு வயசு என்னையா? அது 2013. 2013. நீங்க நாடாத்து தாழ்ந்து தானே வர வரீங்க. சிரிக்காம சொல்றா, இங்க பால் குடிக்க வரான்டா. எப்ப பார்த்தாலும் அவர் நாடா 2 நாடா போறே அடிச்சு போறாதீங்க. 2 நாடா அவர் நாடா போறே. அடி கலர் கலரா மையா பூசி கலக்கலா நீ வருவ, நீ கவர்ச்சி எத்தான் தருவ, நீ கேரளத்து பண்ண போல கிளுகிழுப்ப தருவ, இருக்கலாக்கி விடுவே. அடிய கலர் கலரா மையா பூசி கலக்கலா நீ வருவ, நீ கவர்ச்சி நீ வருவே. கேரளத்து பண்ண போல கிளுகிழுப்ப தருவ, இருக்கலாக்கி விடுவே. அடி கலக்கலான மையா பூசி கலக்கலாக வருவே. நாடகத்துக்கு வர்றதுக்கு முன்னால புரட்டா மாஸ்டர் இருந்திருப்பேன் அவளை. அண்ணே மண்டி போட்டு என்னடா அண்ணே? புரட்டா மாதிரி தெரியல, கொத்தனார் வேலை பார்க்குற மாதிரி தான் தெரியுது. நீங்க ஏன் தூத்துக்குடி கொத்தனாரா? நம்ம ஆட்ட மட்டம்லாம் போதும். இன்னைக்கு மெய் நான நடிகர் நாரதரும் வள்ளியும் மெய். எத்தனை நாடகமாக பார்த்துருக்கலாம். விடிகிற வரை நாடகம் ரொம்ப சிறப்பாக. நீங்கள் எந்திரிச்சு போகவே மாட்டீங்க. நல்ல கலைஞர்களை தேர்வு செஞ்சு தம்பி விஜய் டிவிக்கு போயிட்டு வந்திருக்காரு. தம்பி இல்ல 7,000 ரூபாய் நோனாப்புல வாங்கிட்டு போயிருவான். நம்ம அதுக்கு முதல்ல நம்மாடு முடிச்சு போயிடுவான். நேரம் இல்ல, அதனால எவ்வளவு சுருக்க முடியுமோ அவ்வளவு சுருக்கி இருக்கும். எனக்கு 500 ரூபா சேர்த்து கொடுறான்னா வேலை மயில பாருங்கிற. அவனை கேட்கறாங்கல்ல. சரி நீ தானடா முடிக்க சொன்ன. எங்கும் புகழ்த்துவங்க இங்கு நான் அண்ணே நானே நல்லா இருக்கு. எங்கும் புகழ்த்துவங்க இங்கு நான் ஆத்துவங்க. ஐயா ஊரா அன்னையான பெரிய பாமத்தில் இல்லடா உனக்கு. என்னடா நான் எவ்வளவு சந்தோஷமா நாயை டேய், கட்டி நீ சந்தோஷமா வந்த ரைட் தான். அவுத்து விடுறா. ஏன்னா கட்டி போடுறீங்க? உன் மேல ஏங்க? நம்பிக்கை இல்ல. ஏங்க இது என்ன ஆட்டம்? இந்த பாட்டே வித்தியாசமா இருக்கே. இது கராட்டமா? நான் கராட்டத்துக்கு போனது இல்லையே. கராட்டு போலன்னா என்ன? மருதமணியை தாவுடா தாவு. கரகத்துக்கு போ எல்லாமே இவர் நல்லா செய்வாரா? வீட்டுக்கு போய் மொளை செண்டுக்கு மருந்து அடிக்கணுமா? நீ போய் மருந்தடி, நான் மருந்து கொடுத்துட்டு வரேன். நாங்க மருந்தடிச்ச நீ எங்கும் புகழ்த்துவங்க இங்கு நானும் நான் தூவங்க. அன்னையான சுந்தரியே யான தங்கமே தவிக்க விட்டு தேடலாமோ தேவதைய கனமே. எங்கு புகழ்த்துவங்க இங்கு நான் ஆழ்த்துவங்க இங்கு நான் அன்னையான சுந்தரியே யான தங்கமே தவிக்க விட்டு தேடலாம் தேவதைய கனமே. தாளமும் சரியான ஆளா இருக்காயா? நல்ல நல்ல கிழட்டு பொம்பளை அண்ணே இந்த வந்து பாடிய குளத்துல போட்டு அமுக்கி விடனே. ஆனா வீட்டுக்கு அனுப்பு, நமக்கு இறஞ்சலா இருக்கு. காத்திய மாதிரி நாடத்தை கொள்ளையில காலையில கெஞ்சி விழுந்து கூப்பிட்டு அவன் வந்து காட்டு பயில பாரு டொங்கு டொங்குனா அடிக்கிறியா? என்கிட்ட மாத்திரை ஓட்டு வந்து சாப்பிட்டு கை கழுவி சந்தைக்கு போய் வரமுழு. சாப்பிட்டு கை கழுவி சந்தைக்கு தான் போய் வரோம்.
கை கழுவி சண்டைக்கு போய் வர மூணு